ஆமாங்க. திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணா தான் அந்த பெருமாளையும் நம்ம பார்க்க முடியும். இதுல ரூம் வேற கிடைக்காதா, நம்ம அலைஞ்சு திரிஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த பெருமாள. ஆனா இந்த வாட்டி ஆனது என் லைஃப்ல எப்பவுமே ஆனதே கிடையாது. திருப்பதிக்கு போலாம். பட் கூட்டம், ஜனம், குழந்தைங்க வச்சிருக்காங்க, லேடீஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. நிஜமா சொல்றேங்க, அந்த சாமிய பார்க்குற ஒரு ஆசையே போயிடுது. நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு வேண்டிக்கிட்டு போறோமோ, சத்தியமா நம்மளால கேட்க முடியாது. உசுரு விட்டா போதும்டா சாமி அப்படின்ற மாரி தான் இருக்கும். எனக்கெல்லாம் இப்போ திருப்பதி ஆசையே போயிடுச்சு. முதல்லலாம் ஆசை ஆகும், மேலே ரூம் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற சீனரிஸ் எல்லாம் பார்க்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், கை குழந்தைய வச்சுருக்காங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் போகவே போகாதீங்க. ஏன்னா 2 மணிக்கு நாங்கள் போனது. ஆனால் 11 மணிக்கு தான் நைட்டு விட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் 2 பேக்கெட் பிஸ்கெட் வாங்கிட்டு போகலன்னா என் குழந்தைங்களுக்கு சாப்பாடே கிடையாது. ஒரு சின்ன கிளாஸில் பால் மட்டும் கொடுத்துட்றாங்க, போதுமா? அது பசங்களே ஆகட்டும், வயசானவங்களே ஆகட்டும், நம்மளுக்கே ஆகட்டும், பசின்றது எல்லாருக்குமே பொதுவான விஷயந்தான். அந்த பசி எடுக்கிற டைமுக்கு சாப்பாடு இல்லைன்னா மனுஷனுக்கு எவ்வளோ டென்ஷன், பிபி இருந்தாலும் ரைஸ் தான் ஆகும். கொஞ்சம் போகிறவங்களா இருந்தால் யோசனை பண்ணி டிக்கெட் புக் பண்ணி திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்னதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.